ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டைப் 3. ஓகேங்களா? ஸோ டைப் 3 எந்த ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் இசட் கம்மா பி கம்மா கியூ இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இசட் டேர்ம் இருக்கும், பி டேர்மும் இருக்கும், கியூ டேர்மும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சம் பாருங்கள். சால்வ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் ஈக்குவல் டு இசட். ஸோ லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் ஈக்குவல் டு இசட் பி த சொல்யூஷனை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏஒயை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், யூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எப்படி வரும், எஃப் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு இசட் நமக்கு கிடைக்குங்களா. ஸோ புட் எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் ஈக்குவல் டு யூ. நெக்ஸ்ட்டு பி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ பிக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும், டோ இசட் பை டோ எக்ஸ் தான் நமக்கு என்னது பி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் எந்த மாதிரி எழுதுறேன்னா டோ இசட் பை டோ எக்ஸை டோ இசட் பை டோ யூ இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? தட் மீன்ஸ் திஸ் இஸ் தி செயின் ரூல். ஸோ டோ யூ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் என்ன வரும், டோ இசட் பை டோ இசட் பை டோ எக்ஸ்னே தான் வரும். ஓகேவா? ஸோ டோ இசட் பை டோ யூ இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸாக என்ன எடுத்திருக்கோம், u is equal to x plus ayன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த யூவை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு 1 கிடைக்கும். டோ யூ பை டோ எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஏஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு 0 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டோ இசட் பை டோ யூ இன்ட்டு 1 தட் இஸ் ஈக்குவல் டு டோ இசட் பை டோ யூ. ஸோ அப்போது பிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், டோ இசட் பை டோ யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் கியூ இஸ் ஈக்குவல் டு டோ இசட் பை டோ ஒய்ன்றது நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து நான் செயின் ரூலில் எழுதுகிறேன், டோ இசட் பை டோ யூ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ யூன்னு என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் ஏஒய்னு எடுத்திருக்கோம். ஸோ டோ யூ பை டோ ஒய் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னும் போது நமக்கு அந்த எக்ஸ் டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதை எக்ஸ் டேர்மை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். ப்ளஸ் ஏஒய். ஸோ ஏஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஏ கான்ஸ்டன்ட்டு. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதால ஏ இன்ட்டு 1. ஸோ அப்போது நமக்கு டோ யூ பை டோ ஒய் வேல்யூ வந்து ஏன்னு வரும். ஓகேங்களா? ஸோ டோ இசட் பை டோ யூ இன்ட்டு ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டோ இசட் பை டோ யூ. இப்போ நமக்கு பி வேல்யூ தெரியும், கியூ வேல்யூ தெரியும். நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சம்மில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். தட் மீன்ஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூ இஸ் ஈக்குவல் டு ஜெட் ஸ்கொயர். ஸோ அதுதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் வந்து பி வேல்யூ கியூ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், டோ இசட் தட் மீன்ஸ் டி இசட் பை டியூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டி இசட் பை டோ யூ ஏ இன்ட்டு டி இசட் பை டியூ இஸ் ஈக்குவல் டு ஜெட் ஸ்கொயர். ஓகேங்களா? பி வேல்யூ இது பி, இது கியூ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இதுவும் dz பை du தான், இது dz பை du தான். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது dz பை du த ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா? ஸோ dz பை du த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a இன்ட்டு dz பை du த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே dz பை du காமனாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், டேக் இட் அவுட். ஸோ வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும், dz பை du த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்ட்டு 1 ப்ளஸ் a ஈக்குவல் டு z ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த dz பை du மட்டும் இந்த வச்சுக்கிட்டு இதை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன வரும், dz பை du இஸ் ஈக்குவல் டு z ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் a. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா dz பை du இஸ் ஈக்குவல் டு z டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா z டேர்ம்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் அதை பக்கம் கொண்டு வந்துடுங்க, u டேர்ம்லாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா dz பை z. ஸோ dz பை z ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு தட் இஸ் ஈக்குவல் டு du பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ dz பை இந்த z இந்த கொண்டு வந்திருக்கேன், இந்த du வந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன். தட்ஸ் ஆல். ஸோ நவ் இன்டகிரேட்டிங் போத் த சைட். ஸோ இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், இன்டகிரேஷன் ஆஃப் dz பை z ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் du டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ இந்த இங்கே வந்து தேர் இஸ் நோ ஃபங்க்ஷன் ஆஃப் u. ஓகேங்களா? ஸோ இது ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். ஸோ இந்த டேர்மை வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் du மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை z இன்ட்டு dz, தட் இஸ் log z. ஓகேங்களா? ஸோ log z இஸ் ஈக்குவல் டு இங்கே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 டிவைட் பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ கான்ஸ்டன்ட்டாக வெளியே எடுத்துட்டோம். ஸோ தி இன்டகிரேஷன் ஆஃப் du வேல்யூ வந்து u.
ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் பி. ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த கான்ஸ்டன்ட்னாலும் எடுத்துக்கலாம், பிசி எதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ now substitute the value u is equal to x plus ay ன்னு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ log z equal to 1 divided by root of 1 plus a into x plus ay plus b. So this is the complete integral. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சால்வ் z equal to p square plus q square. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா z டேர்ம் இருக்குது, p இருக்குது, q இருக்குது. திஸ் இஸ் தி டைப் ஆஃப் 3. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், லெட் f of x plus ay be the solution எடுத்துக்கிறோம். x plus ay equal to z, that be the solution. ஸோ நெக்ஸ்ட்டு x plus ayக்கு பதிலாக uன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ x plus ay equal to u, then now differentiate with respect to u. இந்த டேர்மை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், dou z by dou u is equal to p. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபைன் பண்ணது தான், dou z by dou u equal to p, then a into dou z by dou u equal to q. ப்ரீவியஸ் சம்மில் வந்து சால்வ் பண்ணி வந்த ஆன்சர் தான் இது, ரிசல்ட் தான் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக பிக்கு என்ன ஃபார்முலா, dou z by dou x. ஸோ dou z by dou xக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம், dou z by dou u into dou u by dou x. ஸோ u வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம், அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூஸ் வரும், p is equal to dz by du, then a into dz by du is equal to q. ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா ப்ரீவியஸ் சம் பாருங்கள், ப்ரீவியஸ் சம்மில் வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது பிக்கு பதிலாக இந்த வேல்யூவும் க்யூக்கு பதிலாக இந்த வேல்யூவும் கொடுத்துருக்குற சம்மில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், z equal to dz by du the whole square ப்ளஸ் q ஸ்கொயர். q வேல்யூ வந்து என்னது, இந்த டேர்ம் தான். ஸோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதணும், a ஸ்கொயர் இன்ட்டு dz by du the whole square. இந்த ரெண்டு டேர்ம்லையுமே இது காமனாக இருக்குது, dz by du the whole square காமனாக இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம். ஸோ டேர்ம் வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன வரும், z equal to dz by du the whole square into 1 plus a square. ஓகேங்களா? ஸோ டேக் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ரூட் பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் z equal to dz by du into root of 1 plus a ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, z டேர்மெல்லாம் ஒரு பக்கம், கான்ஸ்டன்ட் டேர்ம் du டேர்ம்லாம் இன்னொரு பக்கம் எடுத்துக்கோங்க. du டேர்ம் z டேர்மை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா என்ன வரும், dz by root z equal to du divided by root of 1 plus a square. ஓகேங்களா? ஸோ now integrating both the sides. ஸோ இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா integration of dz by z root z, that is equal to integration of du divided by root of 1 plus a square. ஓகேங்களா? ஸோ 1 plus a square. ஸோ now integrate பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ integration of dz by root 2. ஸோ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 root z தான் கிடைக்கும். 2 root z, that is equal to இந்த டேர்மில் வந்து 1 divided by root of 1 plus a square கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதை வெளியே எடுத்துகிட்டு இன்டகிரேஷன் ஆஃப் du மட்டும் பண்ணும்போது நமக்கு u மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது 1 divided by root of 1 plus a square into u. uக்கு வந்து நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், நமக்கு x plus ayன்னு எடுத்துருக்கோம், அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் b. ஸோ திஸ் இஸ் தி காம்ப்ளீட் இன்டகிரல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். சால்வ் pq is equal to z. ஸோ சேம் மெத்தட் தான். ஸோ p இருக்குது, q இருக்குது, z டேர்ம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி டைப் ஆஃப் 3. ஓகேங்களா? ஸோ நவ் லெட் f of x plus ay be the solution. ஸோ put x plus ay equal to u. ஸோ x plus ay equal to uன்னு எடுத்துகிட்டு dou u by dou x என்ன வேல்யூ வரும், 1 வரும். அதே மாதிரி dou u by dou y வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா a மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ p is equal to dz by du, q is equal to a into dz by du. ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே வந்து pqவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், dz by du, a into dz by du, that is equal to z. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு டேர்மாக இருக்குது, அது மல்டிப்ளை பண்ணும்போது dz by du the whole square, a equal to zன்னு வரும். ஸோ டேக் ரூட் ஆன் போத் சைட், dz by du is equal to, ஸோ dz by du இந்த ஏக்கு ரூட் எடுத்தால் ரூட் a equal to root z வரும். ஓகேங்களா? ஸோ z டேர்ம்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ரூட் a u டேர்ம்லாம் du dz dx அந்த மாதிரி இருக்கிற டேர்ம்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. ஸோ dz by root 2 into root a, that is equal to du. ஸோ integrating both the sides, ஸோ integration of du by
ரூட் இசட் இன்ட்டு ரூட் ஏ. ஸோ இந்த ரூட் ஏவை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேனாலும் வச்சுக்கலாம், இல்லை ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தப்பு கிடையாது. இன்டகிரேஷன் ஆஃப் டியூ. ஸோ டிஇசட் பை ரூட் இசட். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டிஇசட் பை ரூட் இசட் என்ன வேல்யூ அப்படின்னா 2 root z. ஸோ தட் இஸ் த வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ரூட் ஏ இஸ் த காமன் டேர்ம். ஸோ கான்ஸ்டன்ட்டு. ஸோ வெளியே எடுத்துட்டிங்கன்னா ரூட் ஏ இன்ட்டு 2 இன்ட்டு ரூட் இசட். ஸோ திஸ் இஸ் தி இன்டகிரேஷன் ஆஃப் டிஇசட் பை ரூட் இசட். ஸோ நம்ம நார்மலாக எப்படி இன்டகிரேட் பண்ணுவோம் அப்படின்னா, எந்த ஃபார்மில் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த 1 டிவைடட் பை ரூட் இசட்டை வந்து நம்ம என்ன எழுதலாம், 1 டிவைட் பை z பவர் 1/2. இன்வர்ஸ் எடுத்திங்கன்னா z பவர் மைனஸ் 1/2. z பவர் மைனஸ் 1/2க்கு இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா z பவர் மைனஸ் 1/2 ப்ளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 1/2 ப்ளஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நமக்கு என்ன வேல்யூ வந்தது, 2 இன்ட்டு ரூட் ஆஃப் z. ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் b. Now substitute the value for u. So this is the, so 2 root of az, that is equal to x plus ay plus b. So this is the complete integral. ஓகேங்களா?